திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி அருகில் எல்லாபுரம் ஒன்றியத்தில் தமிழக அரசு 1703 ஏக்கர் பரப்பளவில் அறிவுசார் நகர் கொண்டு வருவோம் என 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்திருக்கிறது. இந்த 1703 ஏக்கரில் 540 ஏக்கர் அரசு நிலம், மற்றவையெல்லாம் விவசாயிகள் முப்போகம் விளைகின்ற இந்த பொன்னான விவசாய நிலம். இங்கு இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் எங்களுக்கு என் மண்தான் முக்கியம் என்று அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து இங்கே தமிழக அரசின் அறிவுசார் நகரம் வேண்டாம் என முதலில் குரல் கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த மண்ணை காத்து மக்களையும் பாதுகாத்து தமிழக அரசு ஒருபொழுதும் இங்கே இந்த அறிவுசார் நகர் இன்டெலெக்சுவல் சிட்டி கொண்டு வர விடமாட்டோம் என்ற உறுதியோடு இங்கே இன்று நான் வருகை தந்திருக்கின்றேன். இங்கே என்னுடன் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த கருத்து கேட்கின்ற கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள், ஒன்றிய செயலாளர் ஜெயபால், பிரபா தலைவர் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், மாநில தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், அம்பத்தூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் KN சேகர் அவர்கள், புரட்சி பாரதத்தின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வில்சன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கும், பஞ்சாயத்து தலைவர், இங்கிருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாபு அவர்கள், துணைத் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் மற்றும் அனைத்து கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், இங்கே கோபத்தோடு எங்கள் ஒரு பிடி மண்ணையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று உணர்ச்சியோடு வருகை தந்திருக்கின்ற விவசாய பெருமக்கள், குறிப்பாக என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, தைரியமாக இருங்கள். காரணம், நம்முடைய விவசாய மண், முப்போகம் விளைகின்ற இந்த மண், இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட கல்பட்டு, ஏனம்பாக்கம், மேல் மாளிகைப்பட்டு, செங்காந்தகுளம், வெங்கல், மானத்தூர், மாலந்தூர், ஆவாஜிப்பட்டை இந்த பகுதியில் அரசாங்கம் முப்போகம் விளைகின்ற, அதிலும் குறிப்பாக நஞ்சை நிலம், அதிலும் ஆரணி ஆறு ஆற்றுப்படுகையில் உள்ள 1703 ஏக்கர், நினைத்து பாருங்கள், 1703 ஏக்கர் நிலம். இந்த நிலத்தை அழித்து ஏதோ வெளிநாட்டில் உள்ள கல்வி நிறுவனத்திற்கு தாரை வாத்து அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே அறிவுசார் நகரம் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி கேட்டவுடன் முதலாக இதை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டது இந்த அன்புமணி ராமதாஸ் தான். காரணம், திமுகவுடைய பித்தலாட்டம் எனக்கு நன்றாக தெரியும்.
இவர்கள் உடைய மாடஸ் ஆப்பரண்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவருடைய திட்டம் என்னவென்றால், ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இந்த பகுதியிலே நாங்கள் திட்டத்தை துணை நகரம் திட்டம், அறிவுசார் திட்டம், சிப்காட் திட்டம் போன்ற திட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு அதன் சுற்றி உள்ள நடத்தை, விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து, விவசாய நிலத்தில் அறிவித்து, அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் திமுக கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி, முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக குறைவான விலையிலே வாங்கிய பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள். இதுதான் திமுகவுடைய திட்டம். இது கொள்ளைக்கார கும்பல். இது ஒருபொழுதும் இந்த பகுதியிலே இந்த அறிவுசார் நகரம் வேண்டாம், வர விட மாட்டோம். இது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நான் சொல்வது, அறிவுசார் நகரம் இந்த மண்ணிலே வர வேண்டாம். அறிவுசார் நகரம் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இந்த திட்டத்தை நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கிறது, அரசு நிலம் இருக்கிறது, அங்கே கொண்டு வாருங்கள். திருச்சியிலே கொண்டு வாருங்கள், ராமநாதபுரத்திலே கொண்டு வாருங்கள், மதுரையிலே கொண்டு வாருங்கள், வேற பகுதியிலே அரசு நிலத்திலே கொண்டு வாருங்கள். ஆனால் ஆரணி ஆற்று படுகையில யாராவது அறிவுசார் நகரம் கொண்டு வருவாங்களா? யார் கொண்டு வருவா? அப்படிப்பட்டவங்க அறிவு இல்லாதவங்க தான் அப்படி கொண்டு வருவாங்க. அறிவில்லாதவங்க தான் இது போன்ற அறிவுசார் நகர் விவசாய நிலத்தில், அதுவும் ஆற்றுப்படுகையில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள். யாரு? அறிவில்லாதவர்கள். அறிவுள்ளவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணு சோறு போடுற மண்ணியா. ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னோடிகளுக்கு சோறு போட்ட மண் இன்று நமக்கு சோறு போடுகின்றது. வருகின்ற ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு சோறு போட வேண்டும். இந்த மண்ணை பாதுகாப்பது நம் கடமை. இந்த மண்ணை அழிச்சிட்டு போயிட்டு நம்ம வருங்கால சந்ததியினர் என்ன சாப்பிடுவாங்க? பேப்பரை சாப்பிடுவாங்களா? புத்தகத்தை சாப்பிடுவாங்களா? சோரியா? இந்த சோறுக்கு நீங்க வேற என்ன பிச்சை எடுக்க போறீங்களா? அதனால இதையெல்லாம் நிச்சயமாக ஒருபொழுதும் விடமாட்டோம். விவசாயிகள் எங்களுடைய கடவுள். விவசாயிகள் சோறு போடுகின்ற எங்களுடைய கடவுள். விவசாயிகளையும் காப்பாற்றப்பட வேண்டும், விவசாய மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும். அதனாலதான் எங்க விவசாய நிலம் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பிடுங்கி கொண்டிருக்கின்றார்களோ அங்கே முதலில் போய் அங்கே சென்று குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது, போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் பண்றோம். அது திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதி இருந்தாலும் சரி, சிப்காட்டின்னு சொல்லி அங்கே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பகுதி அது. அங்கே 3600-500 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற பொன்னான மண் அது. ஏன் கடலூர் மாவட்டத்தில் NLC நிறுவனம் ஒரு மோசமான ஒரு நிறுவனம், மோசடி நிறுவனம், 60,000 ஏக்கர் இதே போன்ற முப்போகம் விளைகின்ற மண். 60,000 ஏக்கர் மண்ணை அழிச்சிட்டாங்க. இன்னும் 1 லட்சம் ஏக்கர் அழிக்கிறது திட்டமிட்டு இருக்கிறான், துடிச்சிட்டு இருக்கிறான். நான் போய் தனியால அங்க போய் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். அதனால இதெல்லாம் நிச்சயமா தைரியமா இருங்க. ஏன்னா இங்கெல்லாம் நீ பேசுறப்ப பார்த்தா அங்க உள்ள நம்முடைய தாய்மார்கள்லாம் பேசுறப்போ நான் எங்க போவேன், என் கட்டை இந்த மண்ணை விட்டு போகாது. ஏன்னா இது உங்களுடைய மண்ணு மட்டும் இல்லை, இது உங்களுடைய அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். இப்ப என்னுடைய அடையாளம் எந்த ஊருன்னா நான் கீழ்சிவரின்னு சொல்லுவேன். எங்க தாத்தா, எங்க பாட்டன் பூட்டன், எங்க வாழ்ந்த மண் கீழ்சிவரி. அங்கதான் என் கோயில் இருக்குது, என் குலதெய்வம் இருக்குது, அங்கதான் நான் தீ மிதிப்பேன், என் கிணறு இருக்குது, எங்க குடும்பத்தில் சுடுகாடு அங்கெல்லாம். அதான் அப்படிதான், அதே என் அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். உங்க அடையாளத்தை விட்டு நீங்க எங்க போறீங்க? எங்க போவீங்க? சொன்னாங்கல்ல, எங்களுக்கு என்ன பேகை மாட்டிக்கிட்டு நான் அதில் இண்டஸ்ட்ரியில் போய் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்ய முடியுமா? முடியாது. இங்கே போகிறது 1 கோடி 2 கோடின்னு போயிட்டு இருக்குது. இவங்க கொடுக்கறது 10 லட்சம் 5 லட்சம். ஏன்னா இங்கே சுற்றி வாங்கிட்டாங்க. வில்சன் அவர்கள் சொன்னது போன்று சுற்றி இந்த G2, M2, I2, J2 எல்லாம் M2லேருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. யார் கம்பெனி? இவங்க திமுக கம்பெனி வாங்கிட்டாங்கன்னா இதில் யாருக்கு இப்போ யார் அவனு கேட்டா? அறிவுசார் நகர் கேட்டாங்க. யார் இங்க வரப்போறா? முதல்ல
யாராவது அமெரிக்காவில் இவங்களுக்கு தெரிஞ்ச அது இவங்க யூனிவர்சிட்டியாக கூட இருக்கும், அது இவங்க பினாமியா இருக்கும். இதானே பண்ணுவாங்க. எப்படி ஏமாத்தணும், எப்படி திருத்தணும் பண்ண திமுக காரங்க PhD வாங்கியிருக்கிறாங்க. அதில் இவங்களே அமெரிக்காவில் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில் இவங்களுக்கு இங்கே வந்து நிலத்தை கொடுத்து அதுக்கு எதுக்கு அவனுக்கு 1700 ஏக்கர்? அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கணும்னா அவங்க எவ்வளோ தெரியுமா அங்கே நிலத்தில் தொடங்குறாங்க? 5 ஏக்கர். அவ்வளோதாங்க யூனிவர்சிட்டியே. சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வந்து 500 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 100 ஏக்கரில், அது பழைய காலத்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினது. இப்போ 10 ஏக்கர் 5 ஏக்கரில் தொடங்குறாங்க. சரி, அவங்க வந்து இங்கே தொடங்கணும்னு என்னையா அவசியம்? அங்கே இவங்க என்ன தெரியுமா திட்டமா? 1700 ஏக்கரில் திட்டமிட்டு அந்த கல்வி நிறுவனம் தொடங்கிறதுக்கு வெறும் 200-300 ஏக்கர் அவ்வளோதான். மீதி வந்து இவங்க பிளாட்டு போட்டு விற்றுடுவாங்க. பிளாட்டுன்னா என்ன? அது நீங்கள் அப்படியே இந்த கல்லுலாம் போடுறதில்லை, அது வேறு விதமாக அவங்களுக்கு விற்றுவாங்க, இவங்களுக்கு விற்றுவாங்க, காசு கமிஷன் வந்துடும், கொண்டு முடிச்சு போச்சு. அவ்வளோதான். திட்டமும் வராது, ஒன்றும் வராது. அதனால் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் நான். தைரியமாக இருங்கம்மா, தைரியமாக இருங்க. என்னன்னாலும் சரி, ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துக்குங்க. என்ன புரியுதா? 6 மாதம் இவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க திமுக காரங்க. 6 மாதத்தில் இவங்க கதை முடிய போகுது. திமுக 6 மாதத்தில் வீட்டுக்கு போக போகிறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இறங்குங்க. எனக்கு முன்பு பேசுனாங்க பாரு, அவங்க பேர் தெரியல, எனக்கு சொன்னாங்க பாரு, இது ஏன் மண்ணு போகுது, ஓ மண்ணு போலலாம் இல்லை. எல்லாரும் வாங்க, எல்லாரும் தெருவில் வாங்க. எல்லாம் இந்த மண்ணையும் நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா நான் சொல்லது உங்களுக்கு மண் இருக்குதோ இல்லையோ, உங்களுடைய அடையாளம் இது. உங்களுடைய அடையாளம், உங்கள் பிள்ளைகளுடைய அடையாளம், உங்கள் பேர பிள்ளைகளுடைய அடையாளம் இது. இந்த அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்கள் எங்கே நீங்கள் இப்போ வாழ போகிறீங்க நீங்கள்? அதனால் இதுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க. ஒரு பொழுதும் வராது, நடக்காது, நடக்காமல் பார்த்துக்குப்போம். ஏன்னா இப்போ முதல் நான் அறிக்கை விட்டதுக்கு பிறகு 1703 ஏக்கர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பிரகாஷ் நம்ம மாவட்ட செயலாளர் வச்சு நாங்கள் கலெக்டர்கிட்ட பேச சொன்னேன். டிட்கோவில் அங்கே போய் சென்னையில் போய் அதிகாரிகிட்ட பேசினார். நானும் ஃபோனில் பேசினேன். நான் சொன்னேன் வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி அவ்வளோ நாங்கள் எடுக்க மாட்டோம், 1142 ஏக்கருக்கு பதிலாக நாங்கள் 870 ஏக்கர் எடுப்போம் அப்படின்னு இன்னும் 400 ஏக்கர் குறைச்சாங்க. நான் சொன்னேன் 400 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட நான் விட மாட்டேன், 1 ஏக்கர் கூட விட மாட்டேன். ஏன்னா இந்த மண் நமக்கு கிடைக்காதியா, கிடைக்காது. தமிழ்நாட்டில் இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் 40 லட்சம் விவசாய ஏக்கர், 40 லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. 40 லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சந்ததியினர்கள் நம்ம அதை பத்தி நம்ம நினைக்கிறோமா? அவங்க என்னையா சாப்பிடுவாங்க? நம்ம கொள்ளு பேர பசங்க பேத்திங்க எல்லாமே வருங்கால சந்ததி என்ன சாப்பிடுவாங்க? सेम कैफेज में सेम माचा टी, वो ही पिक्चर्स विद अ पाउच. हर स्टोरी में #blessed, #mood. सेम ट्रेंड्स फॉलो करूंगी तो हाउ टू स्टैंड आउट, इसलिए किया थोड़ा add to cart और अपना खुद का hashtag किया start. Cart patch में try Myntra for the most unique trends and the best brands. Myntra, it's you 2.0. ராணுவம் வந்தாலும் சரி, இந்த மண்ணை காப்பாற்றுறதற்கு நாங்கள் இருக்கின்றோம். என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் தைரியமாக. விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்.